எண்ணெய் காஞ்சனா பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரியிட்டோம். பொரிஞ்சோன்னா கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கப் பெரிய வெங்காயம். எண்ணெயிலே பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டுட்டு அதே நல்லா கலந்து வச்சுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. பச்சை வாசனை போடணுன்னா கல்லுப்பு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா. இப்போ தனியாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் பிளைன் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். எண்ணெயிலே இந்த பொடி ஐட்டம்லாம் உங்களுக்கு வரணும். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. மசாலா போட்டோன்னா ஸ்டவ்வை எப்பவுமே சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க. இந்த மசாலாலாம் டக்குன்னு கருகிடும். எப்பவுமே எந்த ஒரு பொருளும் கருகுச்சுன்னா உங்களுக்கு தன்மை மாறிடும். அந்த டேஸ்ட்டு உணவுனுடைய டேஸ்ட் மாறிடும். எண்ணெயிலே வறுத்து கொடுத்தீங்கன்னா இந்த மசாலா ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டோம். பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். இதே ஸ்டைலில் ஒரு 3 பெரிய வெங்காயம் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக கியூப்ஸாக. இது பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளி ஒரு 3 இதையும் போட்டு நல்லா கலந்துட்டு இப்போ நல்லா மசாலா ஸ்மெல்லாம் போயிடுச்சான்னு பார்த்துட்டு தக்காளி நல்லா வதங்குது எண்ணெயில். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தக்காளி அப்போ தான் நல்லா வதங்கும். பாருங்க எண்ணெய்லாம் இப்படி நல்லா பிரிஞ்சு வரணும். தலை தலைன்ட்டு வரும். வந்ததுக்கப்புறம் இப்போ சொரக்காய் போட்டுக்கலாம். சொரக்காயினுடைய அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிராம். சொரக்காய் பருப்புலையும் போட்டு செய்யலாம். இந்த மாதிரி கிரேவியாகவும் மட்டன் டைப்பில் கிரேவியாகவும் செஞ்சு சாப்பிடுவோம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் மட்டும் வச்சுட்டு தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா இந்த சொரக்காய் கிரேவி பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு மட்டன் மாதிரியே தான் இருக்கும். பாருங்க இந்த சொரக்கல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணியே விடக்கூடாது. தண்ணி எதுவுமே இப்போ ஊற்றாமே நம்ம செய்யலாம். ஏன்னா இந்த காய் பார்த்தீங்கன்னா தண்ணி காய் தான். அதனால நீர் சத்து நிறைய இருக்கும் இந்த காயில். அந்த தண்ணியே வெளியே வந்தாவே போதுமானதாக இருக்கும் இது வேகிறதுக்கு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த சொரக்காய் கிரேவி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மெத்தடில் இப்படியே ஒரு மெத்தட் விடாமல் ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு தயிர் சாதம் அதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ஒயிட் ரைஸ்க்கு ஒரு ரசம் வச்சு இந்த சொரக்காய் கிரேவியை சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டன் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். இந்த சொரக்காய் போட்டு ஒரு நாளைக்கு மட்டன்லேயும் போட்டு நம்ம செஞ்சு உங்களுக்கு கிரேவி பண்ணி காட்டுறேன். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபைனலாக எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதே ஸ்லோ குக்கில் பண்ணுவோம். தணலை எப்பவுமே சிம்மில் வச்சுட்டு எந்த ஒரு கிரேவி நீங்கள் செஞ்சு பாருங்கள். தீயாமல் இருக்கும். ப்ளஸ் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி விடும் இந்த காய். அப்போ உங்களுக்கு நல்லா அதில் வெந்துடும். இந்த வெயில் காலத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீர் காய்கள்லாம் இந்த வெள்ளை பூசணி, அதுக்கப்புறம் சொரக்காய், பீர்க்கங்காய், இந்த நாட்டுக்காயெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நீர் சத்து நிறைய இருக்கும். அது மாதிரி நல்லா வாட்டர் கண்டென்ட் உள்ள எல்லா காய்களையும் நம்ம உடம்புக்கு நம்ம சாப்பிடும்போது உணவில் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு தேவையான
எல்லா சத்துக்களும் உங்களுக்கு கிடைச்சிரும். பாடியே டீஹைட்ரேட் ஆகாது, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பவுமே ஒரு கிரேவி வந்து தண்ணி ஊற்றாமல் செய்யும்போது இப்படி நல்லா கரண்டி வச்சு சுற்றி நல்லா அப்படி சுருள வதக்கி கொடுங்க. அப்போ தான் இந்த மசாலாம் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வரும். சைடெல்லாம் அப்படி இருக்கிற மசாலாலாம் எடுத்து விட்டுட்டு செய்யும்போது தீயாது எந்த பொருளும். மீனாக சுருள வதக்கிடுங்க. ஒரு 15 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காய் நல்லா வெந்துடும். சொரக்காய் கிரேவிக்கு மேலும் சுவை கூட்டுறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. அருமையாக இருக்கும். தூவிட்டு நல்லா ஒரு பரப்பு மட்டும் கொடுங்க. மிளகு போட்டுட்டு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா அருமையான மட்டன் சாப்பிட்ற மாதிரியே இந்த புறக்காய் கிரேவி பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது ஃபீல் பண்ணுவீங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க. கிட்டத்தட்ட மட்டன் மாதிரியே தான் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ. இந்த நாள் எல்லோருக்கும் நல்ல நாள் இருந்து. தேங்க்யூ. எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுரக்காய் கிரேவி பக்கத்தில் காட்டுறேன். நல்லா வெந்து அப்படியே மட்டன் கிரேவி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 4-5 பொருள் வீட்டில் இருக்கிறத வச்சு இன்க்ரீடியன்ஸ்ட்டு அட்டகாசமாக சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு ஒரு கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். காய் சாப்பிட மாட்டேன்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரேவி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து மட்டன் சிக்கன் சாப்பிட்ட மாதிரியே ஃபீல் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள்.